செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து விழுப்புரம் மாவட்ட சிறு குறு தொழில் முனைவோர் மற்றும் காப்பீட்டு முகவர்களின் கருத்துகள், வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கில் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குநர் ஆற்றிய உரை, கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற விஞ்ஞானிகளுடன் பள்ளி மாணவர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சிறு குறு தொழில்கள் வளர்ச்சியடைவதற்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களில் மக்கள் அதிகம் சேர்வதற்கும் வாய்ப்பாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக விழுப்புரம் மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், காப்பீடு முகவர்கள், சிறு குறு தொழில் முனைவோர்கள் மத்திய அரசு அண்மையில் அறிவித்துள்ள பட்ஜெட்டில் சிறப்பு அம்சங்கள் பல உள்ளதாகவும், வளர்ந்து வரும் மாவட்டங்களான விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் சிறு தொழில்கள் வளர்ச்சி அடைந்து வருவதற்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு, பெரும்பாலான ஏழை எளிய மக்கள் மருத்துவ காப்பீடுகளில் சேருவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளனர். மேலும் சிறு குறு தொழில்கள் கிராமங்களில் வளர்ச்சி அடைவதற்காக அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் இதனால் கிராமங்கள் தோறும் தொழிற்சாலைகள் ஏற்படுவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று தொழில் முனைவோர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். 2026 பட்ஜெட் நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். அது 2047க்கான நம்முடைய நாட்டை வல்லரசாக மாற்றும் பட்ஜெட். அதில் முக்கியமாக நாங்கள் சார்ந்திருக்கும் எம்எஸ்எம்இ செக்டருக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதை தவிர இந்தியாவில் அதிகமாக இம்போர்ட் செய்யப்படும் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்காக 40,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கி. அதே போல கோவிட் டயத்தில் நம்மளால கண்டெய்னர்ஸ் பற்றாக்குறையினால நிறைய பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் இருந்தது. அதை போக்குறதுக்காக இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கண்டெய்னர் டெர்மினலும் கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸும் ஆரம்பிக்கிறதுக்கு 10,000 கோடி ஒதுக்கிருக்கோம். இதை தவிர ஹெவி என்ஜினியரிங் கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் சொல்லியிருக்காங்க. லைக் டனல் போரிங் மிஷின், சீ பிளேன் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணும்பொழுது இதில் பெரும்பாலான பகுதிகள் உதிரி பாகங்கள் சிறு மற்றும் குறு தொழில்கள் தான் தயாரிக்கும். அது மாதிரி திருப்பூர்ல டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே குறு மற்றும் சிறு தொழிலுக்கு மிகவும் உதவியா இருக்கும். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 13 ஆண்டுகளாக முகவராக இருக்கேன். மண்டல மேலாளர் மன்ற முகவராக இப்போ பணியாற்றிட்டு இருக்கேன். ஆனால் எல்ஐசியை பொறுத்தவரையில ஏற்கனவே ஜிஎஸ்டி அது இது இருந்ததுனால கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பிரீமியம் கட்டுறதுக்கு போகிறதுக்கு, எங்களுக்கும் ஏஜென்ட்டுகளுக்கும் போயிட்டு பிரீமியம் வசூல் பண்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற இந்த ஜிஎஸ்டி குறைப்பு எல்லாருக்கும் வரவேற்பு கொடுத்திருக்காங்க. வாடிக்கையாளர்கள் மட்டும் கிடையாது, ஏஜென்ட்டுகளுக்கும் ஒரு நல்ல ஒரு வரவேற்பா இருக்கு. ஏற்கனவே நம்மளுக்கு பாலிசி ஒரு பாலிசி அது இதுன்னு கொடுத்துக்கிட்டு அது ஜிஎஸ்டின்னு கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு போயிட்டு நாங்க பாலிசி கேட்டோம்னா எங்களுக்கு பாலிசி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அவங்க முன் வராங்க. காரணம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி குறைப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆண்டுகளுக்கு 4.5%, 2வது ஆண்டுகளுக்கு 2.25% சொல்லிட்டு 2.5% ஜிஎஸ்டி போட்டிருந்த மத்திய அரசாங்கம் இப்ப விலக்கி இருக்கிறது. வாடிக்கையாளருக்கும் சரி எங்களுக்கும் சரி நல்ல வரவேற்பா இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழா விழிப்புணர்வு ஓவியம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். நெல்லையில் புத்தக திருவிழா வரும் 12ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நெல்லை வர்த்தக மையம் முன்பு பள்ளி மாணவ மாணவிகள் ஓவியம் வரைந்தும் தப்பாட்டம், பொய்க்கால் குதிரை என கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் 9வது பொருணை புத்தக திருவிழா வரும் 12ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நெல்லை மாநகராட்சி வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது. புத்தக திருவிழாவில் பண்பாட்டு அழகியல், வரலாற்று பெருமைகள், கலை இலக்கிய பெருமைகள் ஆகியவற்றை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் புத்தக திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 115 முன்னணி பதிப்பகங்களைச் சேர்ந்த சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெற உள்ளது. இந்த புத்தக திருவிழா குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளன. இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாநகராட்சி எதிரே உள்ள வர்த்தக மையம் முன்பாக பொருணை புத்தக திருவிழா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் கலந்து கொண்டு ஓவியம் வரைந்து விழிப்புணர்வு நிகழ்வை தொடங்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு ஓவியங்களை வரைந்தும் புத்தக திருவிழா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து மக்களை கவரும் வகையில் மக்கள் இசையான தப்படித்தும், பாடல்கள் பாடியும், பொய்க்கால் குதிரை ஆடுதல் என பல்வேறு கல் நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், நாட்டுப்புற கலைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
வேலூர் மாவட்டத்தில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குநர் டாக்டர் ஆர் செல்வராசன் பங்கேற்று உரையாற்றினார். அவர் பேசுகையில், எங்கள் வாழை ஆராய்ச்சி மையத்துல 9 புதிய ரகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். சர்க்கரை நோயாளிகளுக்குன்னே ஒரு ரகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதையெல்லாம் பார்த்துதான் நம்ம விஞ்ஞானிகள் ரொம்ப முயற்சி எடுத்து வேலை செஞ்சு இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா $50 பில்லியன் மதிப்பான எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாசுமதி ரைஸ், பாசுமதி இல்லாத ரைஸ் பாத்தீங்கன்னா 80,000 கோடி மதிப்புள்ள அரிசி வகைகள் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ற அளவுக்கு நமது விஞ்ஞானிகள் அதிகமான நல்ல ஈல்டு கொடுக்கிற இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தது உணவு உற்பத்தி மட்டும் பேசியிருந்தோம். இப்ப பாருங்க 17 மில்லியன் டன்ஸ் பால் உற்பத்தி இருந்தது. அப்போ இப்போ 240 மில்லியன் டன் பால் உற்பத்தி இருக்கு. தொழில்நுட்பங்களால பால் உற்பத்தி அதிகமா இருக்கு. மீன் பாத்தீங்கன்னா 2.4 மில்லியன் டன் மீன் இருந்தது. இப்ப 18.4 மில்லியன் டன் மீன் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லா வகையான உற்பத்தி இப்ப 2023ல சிறுதானியங்கள் ஒரு பெரிய லெவல்ல இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு கொண்டாடணும். இந்த மில்லட்ஸ் நம்ம கொண்டாடுனதுனால சிறுதானியங்களுடைய மதிப்பு அதிகமா இருக்கு. அதனுடைய விலையும் உயர்ந்திருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நமது விஞ்ஞானிகளும் உழவர் பெருமக்களும் அந்த தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்தி நம்ம அக்ரிகல்ச்சர் வேர்ல்டுல பெஸ்டா தான் இருக்கு. கோதுமையில 2வது இடத்துல இருக்கிறோம், நெல்லுல 2வது இடத்துல இருக்கிறோம். இந்திய வாழைப்பழம் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நாம தான் நம்பர் 1 இருக்கோம். சென்னை அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் விஞ்ஞானிகளுடன் மாணவர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி கோவையில் இன்று நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். சென்னை அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் விஞ்ஞானிகளுடன் பள்ளி மாணவர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி பொள்ளாச்சியில் இன்று நடைபெற்றது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள பழனிக்கவுண்டர் மேல்நிலைப் பள்ளிக்கு மத்திய அரசு மூலம் 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடல் டிங்கரிங் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளுக்கு இடையே மனதில் பொதிந்துள்ள அறிவியல் திறமைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த ஆய்வகம் மத்திய அரசால் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இங்கு மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் சென்னை CSIR விஞ்ஞானிகள் மூலம் ஒருநாள் கருத்தரங்கம் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் CSIR தலைமை விஞ்ஞானி மற்றும் ஆலோசகர் பாரி வள்ளல் கலந்து கொண்டு துவக்க உரை ஆற்றினார். இதில் 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடம் அறிவியல் சார்ந்த கேள்விகளை கேட்டனர். இதில் சரியான பதிலளித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் CSIR தலைமை விஞ்ஞானிகள் மகேஸ்வரன், பர்வேஸ், கீர்த்தனா மற்றும் பிரவீன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விளக்கங்களை அளித்தனர். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். வேலைவாய்ப்பு, கல்வி உள்பட மகளிரின் முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கிற்கு வலு சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஜவுளித்துறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் மூலம் தொழிலாளர்களுக்கு ஊதியம் 1 வார காலத்திற்குள் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் புற்றுநோய் சிகிச்சைக்கான 17 மருந்துகளுக்கும் 7 அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளுக்கும் சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளது நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.